தேங்காய் பால் தோசை செய்ய போகிறேன். இட்லிக்கு அரைக்கிற மாதிரியே மாவு அரைச்சிட்டு இந்த மாதிரி வெறும் தேங்காய் பால் போட்டு கலந்துட்டு நீங்கள் தோசை ஊற்றி குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுங்க. ரொம்ப நல்லது. குழந்தைங்க சாப்பிட்டாங்கன்னா நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது நீங்கள் எண்ணெய் ஊற்றியும் சுடலாம், எண்ணெய் ஊற்றாமையும் சுடலாம். அது பாருங்கள், நான் வெறும் கல் தவாவில் தான் செய்கிறேன். எண்ணெய் மாதிரி வருது பாருங்கள், எப்படி குழி குழியாக ஓட்ட ஓட்டையாக வருது பாருங்கள். சூப்பராக இருக்கும். 2 நிமிஷத்தில் திறக்கிற மாதிரி. ஆனால் நீங்கள் கலக்கும் போது இந்த மாதிரி கலக்கணும். கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக கலக்கணும். வேறு தண்ணியெல்லாம் ஊற்றாமல் தேங்காய் பாலே ஊற்றி கலக்குங்க. குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாம் கொடுங்க. நல்லது, நம்மளுக்கும் நல்லது தான். இது பாருங்கள், சூப்பராக வருது பாருங்கள். நான் எண்ணெயே ஊற்றலை, ஒன்றும் ஊற்றலை, பூ மாதிரி வருது பாருங்கள். இத்தனைக்கு கல் தவா தான். நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ஆல்ரெடி நான் ஒரு தோசை எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு 2 தோசை போதும். நீங்களே இதே மாதிரி செஞ்சு அப்படியே சும்மா பிச்சு சாப்பிட்லாம், இல்லை ஏதாவது இனிப்பு வச்சு சாப்பிட்லாம்.